ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், விஜய் கூட இருக்கவங்கள தொட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணுங்கடா. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஜய் ஒரு விஷயத்த முடிவு பண்ண மாட்டான். பண்ணிட்டான், அந்த விஷயத்த செஞ்சு முடிக்காம விட மாட்டான். வேற லெவல் தளபதி. மாஸ் பக்கா மாசியா. இதைத்தானே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். இப்படி ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஆணையை இந்த திமுக எழுத்து நின்று சண்டை போனதான நம்ம இவ்வளவுக்குள்ள விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கோம். அதை கச்சிதமா பூர்த்தி பண்ணாரு இன்னைக்கு ஸ்பீச்ல. நான்லாம் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட், பயங்கர கூஸ்பம்ப்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வருவேன் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. சரி, இன்னைக்கு வீடியோல அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு அப்புறம், அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் சந்திக்க போறாரு. என்ன மக்களிடையே பேச போறாரு, அவர் நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பயங்கரமா அதை யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல மற்ற நிகழ்ச்சி மாதிரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேசிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுனா பிசியாந்தவங்க பேசி கடைசியில விஜய் பேசுற மாதிரி நிகழ்ச்சியே கிடையாது. எடுத்த உடனே தளபதி விஜய் அவர் தான், அதுவும் எடுத்த உடனே அடிதான், அடி பொழிங்கிற மாதிரி நேரடியாக திமுக எடுத்தோடனே அடிக்காது. அதுல என்ன சொல்ல ஸ்டார்டிங்ல கேட்டீங்கன்னா, அண்ணா பிறந்த மண் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்து மண். நான் முதல்ல கார்டு எடுத்து வைத்து அரசியல் பண்ணதே பரந்தூர்ல, இதே காஞ்சிபுரம் மண்ணில் தான். இப்போ ஒரு பெரிய துக்க சம்பவத்துக்கு அப்புறம் அந்த காஞ்சிபுரம் மண்ணில் தான் உங்களுக்கு பாக்குறேன். எனக்கும் அந்த காஞ்சிபுரத்துக்கும் ஏதாவது பாத்தீங்கன்னா விட்டுக்க தொட்டக்குறைய ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இருக்குல்ல, அதை எம்ஜிஆர் அவர்கள் திமுக அதிமுக ரெண்டுமே அண்ணா அதுல பிரிஞ்சது அதிமுக. அதுல எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு நோக்கமாக அண்ணா ஆரம்பிச்சாரு, தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய போட்டாவை அந்த கட்சி கொண்டு வச்சிருக்காரு. ஆனா திமுக சும்மா அண்ணா கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் மறந்தாச்சு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடிப்புக்காரங்க அப்படிங்கறத முதல்ல எடுத்துனே அடிக்கிறாரு, வாழ்லையே. அதுக்கப்புறம் எங்க திமுகவுக்கும் எனக்கு இங்க என்ன பங்காளி சண்டையாங்க, வாய்க்காவுக்கு தகராறுங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் அவங்க மேல எந்த ஒரு எதுக்கும் தனிப்பட்ட முறையில காட்டப்படுறது கிடையாது, சரியா? ஆனா மக்களுக்கு நீங்க ஏமாத்தி துரோகம் பண்ணும் போது நான் கேட்பேன், அவங்களுக்கு வேணா தனிப்பட்ட முறையில என் மேல வன்மம் இருக்கலாம், ஆனா எனக்கு எந்த ஒரு வன்மமும் கிடையாதுன்னு சொல்றாரு. எடுத்த உடனே அவர் இதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அவர் உள்ளே அடிக்க போறாரு. அதுல ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு தளபதி விஜயோட ஸ்பீச் நீங்க கேட்கும் போதுல ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும், அதாவது நம்ம ஏன் இதை நம்ம இவ்வளவுக்குள்ள விஜயோட ஆதரிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அதாவது சினிமால ஒரு டைலாக்கா வசனமா பேசிட்டு எவ்வளவு பேர் பேசிருக்கலாம், அரசியல் பேசிருக்கலாம், ஏத்திருக்கலாம், எதிரிகள் ஏத்திருக்கலாம். ஆனா அப்படி அங்க பேசின ஒருத்தர் நிஜத்துல இந்த மக்களுக்காக பேசாரு பாத்தீங்களா? அதனாலதான் அவர் திரும்ப நம்ம பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணும் போது அது இது தற்கொலை விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு கூட இன்னைக்கு வச்சு விட்டுருக்காரு மனுஷன். யாரா தற்கொலை? ஏட்டா லாஜிக் இல்லாம தற்கொலைங்கிறீங்க. நீங்க தற்கொலைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறது வேற விஷயம். யாரா தற்கொலை? நீங்க தான்டா. அதாவது இவ்வளவு நாளா அந்த மக்கள், இப்ப நான் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு கொடுத்தா நீங்க தேர்ந்தெடுப்பாங்க. சோ அப்போ அந்த ஓட்டெல்லாம் வாங்கிங்களே, நீங்க இப்ப என்னது நாக்கா புடுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா உங்க மேடையில நீங்க எல்லாம் தற்கொலை சொல்லுவீங்க, உங்க மேடையில இன்னைக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க தற்கொலை சொல்லான்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? உங்க கட்சியோட எம்எல்ஏ. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்சியோட கொள்கை தலைவராக கூடிய அஞ்சலையோட சொந்தக்காரர். இந்த மாற்றம் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு அவங்க தலைமை எதிர்பார்த்திருக்காரு. என்னடா நம்ம கட்சியில ஒருத்தரே பாத்தீங்கன்னா இப்படி அவங்க சப்போர்ட் பண்றாரு. இது எல்லா இடமும் கிடைக்கும் பாருங்க. எல்லாருமே எங்க பக்கம் வருவாங்க, தமிழை வச்சுக்கிறது பக்கம் வருவாங்க, உண்மை பக்கம் வருவாங்க அப்படின்ட்டு பழக்கிறாருங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த மக்களுக்கு எதிராக அவங்க என்ன அளவுக்கு கொடுமையை பண்ணிருக்காங்கிறத தெளிவறிக்கிறாரு. அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல பேசும்போது, காஞ்சிபுரம் மாவட்டம் எவ்வளவுக்குள்ள மணலை, அந்த ஏரி மணலை ஆத்து மணலை கொள்ளடிச்சாங்கிறத புள்ளி ஓரமா எடுத்து வைக்கிறது. 4000 கோடி சம்திங் சொல்றாரு, இவ்வளவு கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரபூர்வமா ஆகிறாரு. இது நான் பொத்தமாக சொல்லிட்டு போல, அமலாக்கத்துறையில் இன்னும் இருக்கு போயின்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறது. ஸோ வெட்ட வெளியில போட்டு ஏன்டா, அதாவது விஜய் ஏன்டா நம்ம தொட்டவங்களுக்கு இன்னைக்கு வச்சு செஞ்சு போயிட்டாரு. அதாவது இந்த அவதூறு திருவிழான்னு நடத்தாங்க, எங்க பார்த்தாலும் டிவிக்கே அவதூறு டிவிக்கு மாறி எங்களை பத்தி பேசாம அவங்களால இருக்க முடியல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொள்கைன்னு நம்மளும் விமர்சிக்கானுங்க. தமிழ்நாட்டோட முதல்வர் சொல்றாரு, என்னப்பா உங்க கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கான்ட்டு. உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு கேட்கிறேன். கொள்ளை தானே உங்கள் கொள்கையே அப்படின்னு நேரடியாக முகத்துக்கு நேரம் அடிக்கிறாரு. கொள்ளையை தவிர வேற என்ன உங்கள்கிட்ட கொள்கை இருக்கு, கொள்கை கோட்பாடு இருக்கு, நான் இருக்குன்னு கேட்டுருக்காருங்க. அதாவது விஜய் அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் சரியா பேச தெரியாது, அவருக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. இன்னைக்கு மனுஷன் நான் சொன்னோம்ல, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே ரொம்ப ஆக்ரோஷமா மாறி இருக்காரு அப்படின்ட்டு. அதை இன்னைக்கு தெளித்துல அவருடைய பேச்சு நான் பார்க்க முடிஞ்சு. அதான் அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சும்மா போறவங்க செஞ்சு போறோம் கிடையாது. நான் ஒரு விஷயத்துல இறங்குறேன்னா அது தீர்க்கமா செஞ்சு முடிப்பேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடிச்சாரு பாருங்க. நாம ஆட்சிக்கு வரும்போது என்ன வர்றோம், நாம ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது நான் என்னென்ன பண்ணுவேங்கிறத என்னோட தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் அறிக்கையில என்ன அம்சங்கள்லாம் இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு குறியீடா சொல்லியிருக்காருங்க. இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால மிக முக்கிய விவாத பொருளா விவாதிக்கப்படும். நானே யோசிச்சேன்,
இப்பவே சொல்லிட்டாரு தளபதி விஜய் அவர்கள் கிண்ட் கொடுத்துட்டாரு. இன்னும் இதை வச்சுட்டு அவன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவான்ல. ஸோ ஏன் இதை வெளியிட்டு எனக்கு ஒரு பக்கம் ஒன்று இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் அப்படி ஹிண்ட்களை கொடுக்குறவரா இருந்தா அப்ப அதுல இதோ ஒன்று வச்சிருக்காரு, விஜய் நினைச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த ஹிண்ட்களை விடும்போது அங்கங்கே வெடிக்கும், இது பெரிய விஷயமாகும். அதுல இருந்து யார் யாரெல்லாம் என்ன மாதிரி பொத்துட்டு வரான்னு பார்த்துட்டு நாம வந்து நம்மளோட தேர்தல் அறிக்கையில முதல்ல விஜய் தான் சொல்லியிருக்காரு அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன பண்ணுவாங்கிறது என்னங்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீடு நிரந்தரமா இருக்கணும், அந்த வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும் யாராவது மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி அந்த வீட்டுல ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும். காருங்கிறது லட்சியம், ஆனா மோட்டார் சைக்கிள் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்காவான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. உண்மையிலே இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு இது வந்து அத்தியாவசியமா இருக்கு. ஒரு வீடுங்கிறது எவ்வளவுக்குள்ள நிரந்தரமான ஒரு விஷயம், ஒருத்தரும் படிப்புங்கிறது எவ்வளவுக்குள்ள நிரந்தரமான விஷயம், அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் ரொம்ப ரொம்ப அவசியம். காருங்கிறது வேணா அது வந்து அவங்களுடைய இதை பொறுத்து. ஸோ அது வந்து அவர் வந்து அதுலேயே சொல்றாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதை லட்சியமா வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாம் உண்மையாக அவங்க கிடைக்கப்படணும். அப்போ அதுக்கு உண்டான பொருளாதார ஒரு நிரந்தர தீர்வு அவங்களுக்கு உருவாக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஆக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது நம்ம ஏற்கனவே நேரத்தோட வெளியே சொன்னால அவர் யாருக்குமே பாதுகாப்புங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அதுக்கு ஏதாவது என்ன மாதிரியான ஒரு வழிமுறை கொண்டு வரப்போறாங்க இதெல்லாம் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ இதன் மூலயமா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரி வரும். ஸோ எனக்கு அதுதான் திரும்ப திரும்ப இப்பவே இந்த ஹிண்ட் கொடுத்துட்டாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை வச்சு இந்த ஐடியாவில் வச்சு அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு. சரி விஜய் சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணமாக தான் சொல்றாரு, லைட்டா எடுத்து விடுறாரு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்கே வெடிக்கும். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எனக்கு விஜய் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் மேல உள்ள நம்பிக்கைங்கிறது கூடுது. ஏன்னா அவர் சொல்றாருல எனக்கு வேற எந்த விதமான ஒரு திட்டமும் ஒன்றும் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மை செய்யறது மட்டும்தான், எனக்கு வேற என்ன இருக்க போகுது, நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டேன், நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா தொட்டுட்டீங்கல்ல பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அதான் தெளிவாக அடிக்கிறாரு. அதாவது திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி கொள்கை எதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாசாங்கன்றது அந்த மாதிரி பண்ணி இந்த எதுவுமே வேண்டாம். ஸோ நான் தெளிவாக அறிவிச்சுட்டு தான் அந்த அரசியலுக்கே வந்திருக்கேன். அதில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டேன். இந்த விஜய் அவர்கள் அதாவது அதுக்கு வந்து எம்ஜிஆருடைய ஒரு வசனத்தை குறிப்பிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன். மர்மயோகிங்கிற படத்தை ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு, அது எம்ஜிஆர் தான் நினைக்கிறேன். அதாவது நான் வந்து குறி வச்சா தவறிட மாட்டேன், தவற விடுற மாதிரி இருந்தா குறிய வைக்க மாட்டேன் அப்படி சொன்னார்ல. அது வந்து மாசா இருந்துச்சு. நானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எழுந்து கைத்தட்ட சில்லறி செதறோட்டுற மாதிரி நானா பயங்கர ஒரு பூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் அந்த கடைசியா சொன்ன அந்த அப்படி டைலாக், ஏன்டா விஜயை தொட்டோம், விஜய் கூட இருக்கணும் தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ணுவீடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் உண்மையிலேயே. ஏன்னா அவர் அதுலேயும் சொல்றாரு இந்த கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க பேசணும், ஏன்னா இன்னொரு இடத்துல பேசணும்னு சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தை பத்தி அடுத்த அந்த மக்கள் சந்திக்கிறதுல அவர் பேசுவார் சரியா. இப்போ முழுக்க தன்னை எதிர்க்கிறவங்கள தன்னை வந்து இவெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு வருவானா சும்மா வருவார் அப்படி இப்படின்னு நினைக்கிங்களே. எம்ஜிஆர் வரும்போது இதே தான் நீங்க பண்ணீங்க, என்ன பண்ணல அவரு கட்சியாளர் சொல்லும் போதும் அவர் ஒரு ரவுண்டு வருவாரு, அவருடைய யார் போட்டு சொல்லி சொன்னவங்க எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த தமிழை வச்சுக்கிறதுக்கு பின்னாடி எல்லா மக்களும் ஒன்னா சேருவீங்க. இது நடக்கதான் போகுது. இந்த மக்களுக்கு நல்லது பண்ணாம நான் ஓய மாட்டேன், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிபூர்வமா உணர்ச்சி போங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்பீச்சை நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்லை, அதாவது நாம விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுல ஒரு குறைச்சல ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இந்த நேரத்தில் நம்ம கை கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் என்னையா நம்ம இந்த ஊர்ல பிறந்து வந்து என்ன முடியும். அதாவது நீங்க வந்துட்டு ஜெயம் ரவி படம் ஒரு படம் வந்து தெரியுமா, டபுள் ஆக்டர்ல ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு. அதாவது இந்த ஒரு பக்கம் நல்லவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெட்டவன் மாதிரி காட்டுவான். கடைசியில் கிளைமேக்ஸ்ல கோர்ட் வந்து நின்றுட்டு இந்த நேரத்துல சரியான நேரத்தில் நீ வந்திருக்கியா, இப்போ நான் உன் கூட கை கொடுத்து தூக்கி விடுறேன்னா ஒண்ணுமே நடக்காது, மாற்றமே வராதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ட்விஸ்ட் அடிப்பாரு. கிளைமேக்ஸ்ல அந்த ரெண்டு ஜெயம் ரவியும் ஒன்னா சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி சரியான நேரத்தில் இந்த மக்களுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அவருக்கு கை கொடுத்து அவருக்கு உறுதுணையே இல்லை அப்படின்னா உங்களெல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அடிமைகள்கிட்ட காலமுறை கடந்து மண்டியிட வேண்டிதான். அவங்க குடும்பமாக மன்னரசுமே உங்களை ஆண்டுட்டு போவாங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா விஜய் அவருக்கு இப்போ தேவையே கிடையாதுங்க. இவ்வளவுக்குள்ள எதிர்ப்புல சந்திக்கணும், இவ்வளவுக்குள்ள எல்லாத்தையும் பிரச்சனை ஆகணும். ஏன் ரஜினிகாந்த் இவருக்கு முன்னாடி உள்ள ஒரு எப்படி பொத்தாமதுவா எல்லாத்தையும் நல்ல பிள்ளையா இருந்து பொண்ணு இருக்காரு. கமலஹாசன் யார் பங்கு வரக்கூடாது 10 சீட்டை வாங்கிட்டு போறாரு. ஏன் சரத்குமார் கட்சி கழிச்சிட்டு போறாரு. ஸோ இப்படி அவ்வளவு பேரும் உச்சபட்சத்தில் எல்லாரும் போகும்போது ஏன் அஜித்குமார் அவர்கள் அவர் பாட்டில் போயிட்டு இருக்கு இந்த தொல்லைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியை கழிச்சிட்டு போறாரு. ஸோ இப்படி எல்லாருமே இருக்கும்போது அந்த இடத்துல தன்னுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் ஒரு அரசியலுக்காக மாற்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள எதிர்த்து சண்டை போடுறாருன்னா அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும், தனி துணிச்சல் வேணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தவங்க கத்தனும் ஒரு நிமிஷத்துல எடுக்க முடியும். இது ரொம்ப நாட்களாக அவருடைய சின்ன வயசுல இருந்து அவருடைய மனசுல ஊர்ன விஷயத்தை தான் அவர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுல்ல, எடுத்தவங்க ஒருத்தவங்க இவ்வளவுக்குள்ள தீர்க்கமான ஒரு சண்டையெல்லாம் போட முடியாது. அவர் தீர்க்கம் முடிவு பண்ணி இறங்கி நிற்காரு, நம்ம ஜெயிக்கணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கெல்லாம் அந்த ஸ்பீச் இதையும் கேட்கும் போது அவர் ரொம்ப ஒரு அழுத்தமா இருக்காரு. தீர்க்கம் நம்ம யாருமே அவருடைய வீடியோ சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றோம் கேட்டீங்கன்னா அதுக்காக அந்த கட்ஸுக்காண்டி தான். யாருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தைரியம்லாம் வந்துடாது. சும்மா கட்சி ஆரம்பிச்சு பேருக்கு விளையாடுறது வேற,
வெறித்தனமா இறங்கி காலத்தில் விளையாடுங்கிறாரு. ஸோ அது வெறித்தனமா இறங்கியிருக்காரு. அதனுடைய வேகம் தான் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்ல தெரியுது. வேற லெவல். வாங்கடா பார்க்கலாம்டா அப்படின்னு கெத்து காமிச்சிட்டாரு. இது போதும், இன்னும் பசங்க எல்லாரும் வச்சு செய்வானுங்க. ஸோ இன்னைக்கு அந்த காஞ்சிபுரத்தினுடைய அந்த மக்களை சந்திக்கிற நிகழ்வுங்கிறது தரமான சம்பவம் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி விஜய் திமுக போட்டு பழக்கிறதுக்காகவே அந்த நிகழ்ச்சியை நடத்தின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த மக்களும் ஹேப்பியாக தான் இருப்பாங்க. அவரை பார்த்த சந்தோஷத்தில் அவர் அதில் ஒன்று சொன்னார், ஏன் வெளியில் நடக்கிறங்கிற வெளியில இருந்து அனுமதி கிடைக்கல, அனுமதி கிடைச்சோன்னே வெளியில் வருவோம், அதனால தான் இந்த செட்டப்பு. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து சொன்னதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் மனசுல இருந்து எல்லாமே பேசுறாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்து பேசுறாரு, அவன் விமர்சனம் பண்ணாலும் சில இடங்கள்ல எல்லாருமே குறிப்பில் வச்சாலும் இங்கே படிக்கிறாங்க. எடுத்தோடனே மனசுல இருந்து எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா அவர் என்ன இதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தார். அவர் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு அவர் இயல்பாருன்னு நினைக்கிறாரு. ஆமா, நீ என்னதான் விமர்சனம் வச்சாலும் ஆமா எனக்கு மறந்து போகிற விஷயங்களை மக்களை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் யோசிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் விட்டு போகிறாங்க. அதில் வந்து எழுதி வச்சு பார்க்குறாரு. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ அவர் யாரு, அவர் என்ன சொல்றாரு, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. ஸோ அதை நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க ஃபீல் பண்ணா இருந்தால் உங்களுடைய மாற்றத்தை 2026 தேர்தலில் ஓட்டு போடும்போது காட்டுங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நடந்து, சில விஷயங்கள் எனக்கு மறந்து போச்சு, அந்த கூஸ் பம்ப்ல இல்லை. ஸோ இதை உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத உடனே வந்தேன். ஸோ நீங்க என்னென்ன தோணுச்சு விஜய்ல பார்க்கும்போது, அவருடைய ஸ்பீச்சில் பார்க்கும்போது தோணுறதா உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.